ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சின்ன தப்பு ஒண்ணு பண்ணிட்டாங்க. பயம், அச்சம், எதையும் துடிக்குது. தொழுது தொழுது துவா செய்யறாங்க. 40 நாள் ஒரே அழுகதான். 4 ரக்காத்து தொட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள். தக்பீர் கட்டி தான் செய்த அந்த சிறிய பாவத்தை நினைத்து நினைத்து அழுகுகிறார்கள். உருகி உருகி அழுகிறார்கள். முதல் ரக்காத்து முடிஞ்சு, 2வது ரக்காத்து முடிஞ்சு, 3வது ரக்காத்து முடிஞ்சு, அந்த அழுகையினுடைய மிகைப்பால் 4வது ரக்காத்திற்கு அவர்களால் எழ முடியவில்லை. அப்படியே அமர்ந்து விட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தொழுகையில் தான் அந்த சிறிய தவறுக்கான மன்னிப்பை வழங்கினான். அல்லாஹ்விற்கு அந்த தொழுகை பிடித்து விட்டது. அதனால தான் மக்ரிப் 3 ரக்காத். ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 4 ரக்காத்து தொட வேண்டும் என்று தக்பீர் கட்டி தொழுது 3வது ரக்காத்தில் அவர்கள் எழ முடியாமல் அமர்ந்து 3ஆக சுருக்கிய காரணத்தினால், அல்லாஹ் அதை விரும்பிய காரணத்தினால் மக்ரிப் தொழுகை என்று 3. ஃபஜ்ர் தொழுகையை ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. லுகர் தொழுகையை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. அசர் தொழுகையை ஹஜரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. மக்ரிப் தொழுகையை ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு கடமையாக்கப்பட்டது. இஷா தொழுகை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஷா தொழுகை இதற்கு முன்பு யாரும் தொடவில்லை, அப்படிப்பட்ட சிறப்பு தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இங்கே சொல்ல வருகிற விஷயம் இதுதான். சின்ன பாவம் அது நம்மை நரகத்தில் தள்ளிவிடலாம், சின்ன நன்மை நம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடலாம். எனவே சிறியது தானே என்கின்ற அலட்சியம் வேண்டாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக.